காயிதே மில்லத் பிறந்த நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின். பார்க்கலாம். கொடுத்து அதை நிறைவேற்றிட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் அவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படாதது வேதனைக்குரிய ஒன்று, வருத்தப்பட வேண்டிய ஒன்று. ஆகவே 122வது பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் நாம் உள்ளபடியே கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கனவை நினைவாக்கக்கூடிய வகையில் அதற்கான பணியிலே உடனடியாக இப்பொழுது மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி ஈடுபட வேண்டும். மிருக பலத்தோடு ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி தேவையில்லாத வகையில் இந்தியை திணிக்கிற முயற்சிகளை எந்த அளவிற்கு ஆதிக்கம் செலுத்துகிற அந்த நிலையிலே அவர்கள் ஈடுபடுகிறார்களோ அதேபோல் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்குகிற அந்த பணியிலும் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது அது இந்த கருத்தெல்லாம் இவங்க சொல்றப்போ அது அவருடைய அரசியல் நாகரிகத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். வைர விழா பற்றி விமர்சித்தது மட்டும் இல்லை, வைர விழா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, வயதானவர்களை கொண்டு இந்த விழாவை நடத்தியிருக்காங்க. சொல்றது யாருன்னா 16 வயது இளைஞர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். அதாவது சீனியர் சிட்டிசன்களையே கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில், அவமானப்படுத்தக்கூடிய வகையில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அவரிடத்திலிருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை. இஸ்லாமிய கட்சிகள் தனித்தனியாக இருக்கு தமிழ்நாட்டில், எதிர்கட்சிகளும் சரி ஆளுங்கட்சிகளும் சரி அந்த செய்யலாம். பிறந்த நாளில் எல்லா கட்சிகளும் ஒன்று செய்யணும். அதாவது இந்த பிறந்த நாளை ஒட்டி வைர விழாவை ஒட்டி நடத்தியது, அதில் எடுத்து சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்துமே இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி மதவாத அடிப்படையில் பொருளாதார சீர்குலை அடையக்கூடிய வகையில், மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்கு ஒரு முடிவு கட்ட நாம் ஒன்று சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த கருத்துக்கள் வைர விழா மேடையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பேசியிருக்கிறார்கள். கூட்டணி என்பது தேர்தல் வருகிற இடத்திலே தான் அது முடிவு செய்யப்படும். அதற்கு பிறகுதான் அது பற்றி கலந்து பேசப்படும். இதற்கு நான் எந்த கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்க சொல்ல வேண்டிய கருத்து.